அன்பான நேயர்களே, மண்டை குடைச்சல் மற்றும் மூக்கிலிருந்து சதாகாலமும் நீர் வடிதல், மண்டையில் ஓயாத தலைவலி இவற்றை நீக்குவதற்கு வெள்ளெருக்கனிலிருந்து ஓர் திரியை செய்து நாம் நுகர்ந்தால் அந்த வலியில் இருந்து பரிபூர்ணமாக நாம் விடுதலை பெறலாம். அதற்காக எவ்வாறு அந்த இலைகளை நாம் பயன்படுத்துகின்றோம் என்று இப்போது பார்க்க போகின்றோம். முதலில் அதற்கு தேவைப்படுவது நமக்கு இவ்வாறான மிக மென்மையான காடா துணி என்று சொல்வார்கள். வெள்ளை துணியை இவ்வாறு நாம் சதுரமாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த துணியில் நாம் வெள்ளெருக்கன் இலைகளை கிள்ளி வைத்துள்ளோம். பச்சையான இந்த இலைகளை ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்ட இந்த இலையை இந்த காடா துணியில் இவ்வாறு வைத்து நாம் திரி போல் சுற்ற வேண்டும். இவ்வாறு நாம் மேலுள்ள காடா துணியில் உட்புறமாக ஒரு வெள்ளெருக்கன் இலையை இவ்வாறு சுற்றி வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். மேல்புறமாக காடா துணி என்கிற மெல்லிய இந்த வெள்ளை துணியும் உட்புறமாக நாம் இலைகளை பரிபூர்ணமாக இவ்வாறு சுற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து நமக்கு மண்டையில் ஏற்படும் நீர்க்குத்தல், மண்டை பிடிப்பு, சதாகாலமும் மூக்கிலிருந்து நீர் வடிதல் போன்ற துன்பங்களை எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம். அதற்காக நாம் செய்ய வேண்டியது அற்புதமான இவ்வாறாக நாம் ஒரு எண்ணெய் இட்டு ஒரு சிறிய தீபம் ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த தீபத்தின் நுனியில் நாம் காடா துணியை வெள்ளெருக்கன் செடியை சுற்றி வைத்துள்ள இந்த மூலிகை திரியை நாம் இவ்வாறு எடுத்துக்கொண்டு அந்த திரியை இதில் நாம் காமித்தால் அந்த திரியும் இந்த இலையும் சேர்ந்து ஒரு வகையான நறுமணத்துடன் புகையாக புகைந்து கொண்டிருக்கும். எரியாது, புகைந்து கொண்டிருக்கும். இந்த புகையை நாம் மூக்கின் அருகாமையில் வைத்து நுகர்ந்தோமானால் இந்த புகை மூக்கின் உள்ளே சென்று நமக்கு மண்டை குடைச்சல், பீனிச ரோகம் அல்லது நீர் வடிதல் போன்ற நோய்களை பரிபூர்ணமாக நீங்கிவிடும். மிக எளிமையான முறை இது. நமக்கு பல்வேறு வகையான நோய்களை தீர்ப்பதற்கு நம் சித்தர்கள் கண்டெடுத்த அற்புதமான ஒரு வெள்ளெருக்கன் மூலிகை.